இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தாலிச் சங்கிலியை வெடுக்கென பிடுங்கிக் கொண்டு தப்பித்து ஓடியுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து புகாரை பெற்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கீழப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் 4 சவரன் தாலிச் சங்கிலியை அறுத்துச் சென்று விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் எழுந்தது. தொடர்ந்து இதேபோல புகார்கள் வந்ததால் இது காவல்துறையினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக திருக்கோவிலூர் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மேற்பார்வையில் சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையிலான போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை விரைந்து பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டதன் பேரில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் சம்பவம் நடந்த பகுதியில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் அலசிய போதும் அந்த நபர் யார் என்பது தெரியவில்லை. இதனைத் தொடர்ந்து புகாரளித்தவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் ஒரு சில உருவ அடையாளங்களை தெரிவித்தனர். இந்நிலையில் தியாகதுருகம் பகுதியில் ஒரு வீட்டில் கதவை திறந்து வைத்தபடி மர்ம நபர் அமர்ந்திருப்பது அக்கம்பக்கத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனே அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தனிப்படை போலீசார் வீட்டிலிருந்த நபரை பிடித்தனர். மேலும் பிடிபட்ட நபர் தாலிச் சங்கிலியை பறிகொடுத்தவர்கள் சொன்ன அங்க அடையாளத்தோடு பொருந்தி இருந்ததால் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. போலீசாரிடம் சிக்கிய நபர் தியாகதுருகம் அருகே உள்ள திம்மலை கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பதும் அவர் பன்றி விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. முருகனின் மனைவி அவரை பிரிந்து சென்ற நிலையில் மகனுடன் வசித்து வந்துள்ளார். பன்றி விற்பனையில் லாபம் பெரிதாக இல்லாமல் இருந்துள்ளது. ஆனால் மனைவியை பிரிந்த முருகனுக்கு உல்லாசமான வாழ்க்கை வாழ வேண்டுமென ஆசை இருந்ததால் தொடர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. அதிலும் கொள்ளையடிக்கச் சென்றால் நாள், நேரம், காலம் என சம்பிரதாயம் பார்த்துதான் கொள்ளையடிக்கச் செல்வாராம். சம்பிரதாயம் சரியில்லை என்றால் அன்றைக்கு கொள்ளையடிக்க செல்ல மாட்டார் எனவும் விசாரணையில் தெரியவந்தது. பிடிபட்ட வீட்டில் கொள்ளையடிக்கச் சென்ற முருகன் திருடும் போது நேரம் சரியாக இல்லை என்பதால் நேரம் வரும் வரை அந்த வீட்டிலேயே காத்திருந்துள்ளார். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக கதவை திறந்தபடி வீட்டில் அமர்ந்திருந்தது தெரியவந்தது. ஆனால் அப்போது அவருக்கு நேரம் சரியில்லை என்பதை காவல்துறையினரும் அவரை கைது செய்து அதனை உறுதி செய்துள்ளனர். இப்படித்தான் முருகன் சிக்கியது தெரியவந்தது. கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், விழுப்புரம், கரூர், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 30க்கும் மேற்பட்ட திருட்டு சம்பவங்களில் முருகன் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. மேலும் அவரிடம் தற்போது 5.5 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். நேரம், காலம் பார்த்து கொள்ளையடித்தவருக்கு தற்போது நேரம் சரியில்லை என சிலர் கிண்டலடித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சங்கராபுரம் செய்தியாளர் பேரரசன் ஆறுமுகம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.